ஆன்மீக நிலையில நிலைச்சிருந்து ம், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ம், அதுவும் ஆன்மீக நறுமணம், அது அந்த சாரம், அந்த நிலையில நிலைச்சிருந்து ஆத்மாவின் குணத்தை வெளிப்படுத்தி, வெறும் ம். ஆத்மான்னு உணர்றது மட்டும் இல்ல, அந்த குணத்தோட, இல்லையா? வெறும் ரோஜா இல்ல, அது நறுமணத்தோட இருந்தாதான் அது ரோஜா. ஆமா. பேப்பர் ரோஜாவா இருக்கக்கூடாது, இல்லையா? சோ அப்படியே ம், ஆத்மாவுடைய அந்த நறுமணத்தை பரவ நீங்க காரியம் செய்யணும். ம், அப்பதான் அந்த சேவையில அந்த ஜொலிப்பு இருக்கும்ன்ற. உங்க காரியத்துல அந்த ஜொலிப்பு இருக்கும். ம், இப்ப நீங்க புதுமையை எடுத்துட்டு வர விரும்புறீங்க தானே? ம், அல்லது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதிலே திருப்தியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ம், எப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த ஆன்மீக தன்மை இருக்குதோ,